இன்றைய நாள் இறைவார்த்தை வழிபாடானது ஆண்டவர் மீது நாம் இன்னும் மிகுதியாக நம்பிக்கை கொள்ளவும், நம்முடைய நம்பிக்கை 60 மடங்காக 100 மடங்காக பலனை கொடுக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலிருந்து பாதுகாத்து வருகிறார். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பை, பராமரிப்பை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொள்ளாது தொடர்ந்து அவர்கள் முணுமுணுப்பதை பார்க்கலாம். குறிப்பாக அவர்களது அடிமை நிலையிலிருந்து விடுதலை நிலைக்கு அவர்களை அழைத்து வருவதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மேலும் அவருடைய பயணத்தில் பாதுகாப்பாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதையும் தாண்டி பார்வோன் படையை அவர் அழித்தார். அதை அவர்கள் முன் காட்டினார். இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாது, ஆண்டவருடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ளாது தொடர்ந்து அவர்கள் வாழ்வில் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே அவர்கள் உணவிற்காக ஆண்டவரிடம் முணுமுணுப்பதை நாம் பார்க்கலாம். இருந்த போதிலும் ஆண்டவர் தளராது அவர்களை வழிநடத்துகிறார். தன்னுடைய பராமரிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து அவர்களை தேற்றுகின்றார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாமும் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை வழிநடத்தி வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையானது அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். மாறாக பாறையிலோ முட்களிலோ பாதையிலோ விழுந்த நம்பிக்கையாக இல்லாமல் நல்ல நிலத்தில் விழுந்த நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது நாம் பழங்கள் மனதாக பயனை தருவோம். ஆக இந்த நாள் திருப்பள்ளியிலே நம் நம்பிக்கை இன்னும் மிகுதியாக ஆண்டவரிடம் இணைந்து மன்றாடுவோம். திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும், விசேஷமாக குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவியின் உடல் நலமடையவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு தாமஸ் சதானந்தம் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமல் ராயன், பர்வியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வென்ஸ்டன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும், உத்தரிய ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் இணைந்து மன்றாடுவோம். இவர்களுடைய வேண்டுதலோடு நாம் நமக்கு தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று இந்த நாளில் அனைவரும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உளம் கனிந்தும் அடியாராகிய எங்கள் உமருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்கிறாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 15 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனா இவற்றுக்கு இடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான, தட்டையான, மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய திருப்பாடல் 78. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்.
அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உண்மைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செல்கிறோம் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற தரும்படி மன்றாடுங்கள். இறைவா, பல்வேறு பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெறச் செய்கிறே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியவர்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை அது அவர்களின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம் அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகுக்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சவேரியா, புனித அந்தோனியா, இவ்வுலகிற்கு புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, நீர் அழைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியில் இருந்து காணிக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். திருப்பணிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் வாழ எம்மைகளுக்கு நிறைவா உமது மேலான நன்மைத்தனத்திற்காக எம் பாடல்களோடு வரைபடத்திற்காக உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மறை மாவட்ட ஆளுநர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் புரிவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியாக எங்கள் பங்கும் மறைமாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறை தலைமுறையாக உம் பிள்ளைக்காக வாழவும் வரமளவும் முகமலர்ச்சியுடன் உமக்காக பொருளை வழங்கும் நல் உள்ளத்தை தாரும். எங்களது திறமைகள் வளங்களை ஒன்றுதிரண்டு செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகள் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருள்களை வழங்கும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமைக்கு இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சபையாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்துவது. ஆமீன். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக.
பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அடியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே